Hello viewers, நம்ம லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸில் ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு டயகனல் எலிமெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். டயகனல் எலிமெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். B = 1 3 7 4. இந்த மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு என்ட்ரிஸ்க்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம்? A11, A12, A21, A22. இந்த என்ட்ரிஸில் ரோஸும் காலம்ஸும் எங்கெங்கெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. A11, A22 இதை குரூப் பண்ணுங்கள். இந்த எலிமெண்ட்ஸ் நேம் தான் டயகனல் எலிமெண்ட்ஸ். இந்த டயகனல் நேமு லீடிங் டயகனல். இது லீடிங் டயகனல். இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு டயகனல் எலிமெண்ட்ஸ். ஜென்ரலாக டயகனல் எலிமெண்ட்னா ரோஸ் அண்ட் காலம் என்ட்ரிஸ் சேமாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே டயகனல் எலிமெண்ட்னு சொல்லுவோம். A11, A22. இப்போது 3x3 மேட்ரிக்ஸ். த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் பாருங்கள். இது A11, இது A22, இது A33. ஸோ இந்த டயகனலில் மார்க் பண்ணுங்கள். A11, A22, A33. So this is a leading diagonal. The 1, 8, 1 இதெல்லாமே diagonal elements. இப்போ diagonal matrix என்னன்னு பார்ப்போம். Diagonal matrix in a square matrix except leading diagonal, all other entries are 0. Example, A is equal to first ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். 2 0 0 5. இதில் லீடிங் டயகனல் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். லீடிங் டயகனல் பாருங்கள். இந்த லீடிங் டயகனலில் தவிர்த்து மற்ற எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோவாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. 2 5 ஆர் லீடிங் diagonal elements. ஸோ இங்கே 0, இங்கேயும் 0. ஸோ மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி இருக்குது? எல்லாமே ஜீரோவாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸில் லீடிங் டயகனல் தவிர்த்து எல்லாமே என்ட்ரிஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கும். இப்போது 3x3 மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதில் லீடிங் டயகனல் மார்க் பண்ணுங்கள். ஸோ லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் 1 2 3. இந்த லீடிங் டயகனல் என்ட்ரிஸை தவிர்த்து மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 0 0 0 0 0 0. ஸோ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் டயகனல் மேட்ரிக்ஸ். இந்த லீடிங் டயகனலில் இந்த என்ட்ரிஸ் கூட ஜீரோவாக இருக்கலாம். இந்த 1 இருக்க பிளேஸில் 0 இருக்கலாம், 2 இருக்க பிளேஸில் 0 இருக்கலாம், 3 இருக்க பிளேஸில் 0 இருக்கலாம். ஸோ இந்த மெயின் டயகனல், அதாவது லீடிங் டயகனலை தவிர்த்து மற்ற எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோவாக இருந்ததுன்னா அது டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, a square matrix
A equal to Aij is diagonal if Aij equal to 0 for I not equal to j. ஸோ எங்கெங்கெல்லாம் ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவலாக இருக்கோ அந்த என்ட்ரீஸில் 0 செக் பண்ணுங்கள். இது A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இப்போ இதில் பாருங்கள் A11, A22, A33. ஸோ ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்க பிளேஸை தவிர்த்து மற்ற எல்லா பிளேஸும் பாருங்கள் 0. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பற்றி தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டயகனல் மேட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். டயகனல் மேட்ரிக்ஸில் எக்ஸப்ட் லீடிங் டயகனல் மற்ற எல்லா என்ட்ரீஸுமே 0ன்னு தெரியும். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் தெரியணும். ஸோ என்ன டயகனல் மேட்ரிக்ஸ்? leading diagonal elements are equal. அதாவது இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் லீடிங் டயகனல் எதுன்னு பார்ப்போம். இதுதானே லீடிங் டயகனல். இந்த என்ட்ரீஸில் என்னது? A11, A22. ஸோ இது லீடிங் டயகனல். லீடிங் டயகனலில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், இந்த என்ட்ரி 3, இந்த என்ட்ரியும் 3. ஸோ it is an example for scalar matrix. A is a scalar matrix. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இதோடைய லீடிங் டயகனல் பாருங்க. A11, A22, A33. இந்த லீடிங் டயகனலில் எல்லா எலிமெண்ட்ஸுமே என்ன என்ட்ரி பாருங்கள்? P வேல்யூ தான் இருக்குது. ஸோ P, P, P. ஸோ திஸ் இஸ் அன் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னா, a matrix A is equal to Aij. It must be square matrix இல்லையா? So M cross M is said to be a scalar matrix if Aij வந்து entries, Aij is equal to, இந்த bracket name set of all சொல்லணும். set of all 0 and k. ஒன்று அந்த என்ட்ரி 0வாக இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கணும். எப்போ நமக்கு 0வாக இருக்கும் பாருங்கள். இது A11, A12, A21, A22. இது பாருங்கள், இது I, இது J. ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு என்ட்ரிஸ் வரும். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இங்கே நமக்கு 3 இருக்குது. 3யை தவிர்த்து எந்த ஒரு நம்பர் வேணாலும் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு லெட்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம். இங்கே பாருங்கள் 1, 2. ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இல்லை, ரெண்டுமே வேறு வேறு நம்பராக இருக்குது. ஸோ I நாட் ஈக்குவல் டு ஜே. அப்போது நமக்கு இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இல்லைன்னா அந்த என்ட்ரிஸு 0. ஸோ இங்கே பாருங்கள், 0 when I not equal to j, k when I
equal to j. So what is k? K is a constant. நம்ம next பார்க்க போகிறது identity or unit matrix. In a square matrix, entries in leading diagonal. Entries in leading diagonal are all 1 and rest are all 0. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஐ யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐ ஜென்ரலாக ஐ. ஸோ ஐ ஈக்குவல் டு, இப்போது நான் வந்து இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் 2ல் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே ஐக்கு பக்கத்தில் என்ன ஆர்டரில் கொடுக்க போகிறோமோ அந்த ஆர்டர் இங்கே எழுதணும். I2. லீடிங் டயக்னலில் 1 மட்டும்தான் இருக்கணும், மற்ற எல்லா என்ட்ரிஸுமே 0வாக இருக்கணும். ஸோ லீடிங் டயக்னலில் நமக்கு தெரியும் இதுதான் லீடிங் டயக்னல். இந்த லீடிங் டயக்னலில் எல்லா என்ட்ரிஸுமே 1 மட்டும்தான் இருக்கணும், மற்ற பிளேசஸ் ஃபுல்லாக 0 இருக்கணும். இது எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டர் 2. இப்போது ஆர்டர் 3, I3 ஈக்குவல் டு 1 0 0 0 1 0 0 0 1. லீடிங் டயக்னல் பாருங்கள். லீடிங் டயக்னல் இருக்க எல்லா என்ட்ரிஸுமே 1 மட்டும்தான் இருக்கணும், மற்ற பிளேசஸ் ஃபுல்லாக 0 இருக்கணும். அப்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n is written as இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம்? n. ஸோ in. Unit matrix of order n is written as in. யூஸ்வலாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பாருங்கள். A square matrix A is equal to matrix Aij is an identity matrix if Aij equal to ஸ்கேலர் மேட்ரிக்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்? 0 என்ட்ரிஸ் வந்து I not equal to j, k என்ட்ரிஸ் I equal to j. இங்கே கேக்கு பதிலாக நம்ம 1 யூஸ் பண்ண போகிறோம். 1 when I equal to j. செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் A11 A12 A21 A22 ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்க பிளேஸில் 1 என்ட்ரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்க பிளேசஸில் 0 என்ட்ரி. 0 when I not equal to j. இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸில் நம்ம ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் ரிமைனிங் இருக்க டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.